ஆளுமையின் சிறப்பியல்புகள் அல்லது பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்போ ஆளுமை பற்றிய பண்புகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன். தன் உணர்வு உள்ள உயிரினங்களுக்கு மட்டுமே ஆளுமை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அப்போ சைக்காலஜிஸ்ட்டுங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன் உணர்வு கொண்ட உயிரினம் யாருன்னா மனிதன். இப்போ நீங்கள் கற்றல் பார்க்கும்போது அனைத்து உயிரினங்களுக்கும் கற்றல் நிகழுது அப்படின்னு படித்தோம் இல்லை? ஆனால் இந்த இடத்துல ஆளுமை பொறுத்தளவு தன் உணர்வு உள்ள உயிரினங்களுக்கு மட்டுமே ஆளுமை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அப்போ தன் உணர்வு உள்ள உயிரினம் யாருன்னா மனிதன் இல்லை, ஹியூமன் தான் தன்னுணர்வு கொண்ட ஒரு விலங்காக நம்ம பார்க்குறோம். அப்போ மனிதனுக்கு ஆளுமையை அளவிட முடியும். பெரும்பாலும் நம்ம போஸ்டிங் எல்லாம் போடும்போது இந்த ABCDன்னு 4 கேட்டகரியாக கவர்மெண்ட் ஜாபை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏல வரவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ அப்படின்னு ஒரு கேட்டகரியை வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னாக்கா, டு அசஸ் பர்சனாலிட்டி அமங் த பீப்புள். மாணவர்களிடையே ஆளுமையை கண்டுபிடிக்கிறதுக்காக அது செய்யப்படுது. இரண்டாவதாக ஆளுமை தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இண்டிவிஜுவாலிட்டி. எனக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை இன்னொருத்தருக்கும் இருக்கணும், இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், APJ அப்துல் கலாமுக்கு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி காந்திஜிக்கு கிடையாது. காந்திஜிக்கு இருந்த, மகாத்மாவுக்கு இருந்த அதே பர்சனாலிட்டி தான் APJ அப்துல் கலாமுக்கு கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அமங் த பீப்புள். மாணவர்களிடையே தனியால் வேறுபாடு காணப்படுது. அடுத்ததாக ஆளுமையானது மரபு மற்றும் சூழ்நிலை ஆகிய இரண்டும் இணைந்ததால் உருவாவது இல்லை. ஏதோ மரபு மட்டும் இருந்தால் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையோடு வந்துடுவாங்க அப்படிலாம் கிடையாது. சூழ்நிலையும் சரியாக வழங்கணும். அப்போ மரபும் சூழ்நிலையும் சரியாக வழங்கப்படும் போது மிகச்சிறந்த ஆளுமையாக பெறப்படுது. ஆளுமை அளவிட முடியும் இல்லை. பர்சனாலிட்டின்றது ஒரு மெஷரபிள் அப்படின்னு சொல்லுவோம். மெஷரபிள் என்ன வகையான ஆளுமை இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்பு கொண்டது. இந்த தற்கருத்துன்றது செல்ஃப் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கோம். செல்ஃப் கான்செப்ட் தற்கருத்து, நான் யார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எதோட தொடர்பு இருக்குன்னா ஆளுமையோடு தொடர்பு இருக்குது. சில பேர் அதிகபட்சமான கோபப்படக்கூடிய ஒரு தற்கருத்து இருக்கும். அவங்க கோபக்காரனான ஒரு ஆளுமையாக வெளிப்பட வாய்ப்பு. அதுக்கடுத்ததாக ஆளுமை நிலையானதல்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பர்சனாலிட்டி அஸ் எ சேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை மாறிக்கிட்டே இருக்கலாம். சில சமயங்களில் நம்ம குழந்தைய வந்து 8th பார்த்த மாதிரியே 10th பார்க்க முடியாது. 10th படித்த குழந்தை மாதிரியே அதே குழந்தை 12th அதே மாதிரி இருக்கிற மாதிரி வாய்ப்பில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் வந்து 10th என்கிட்ட படிக்கும்போது இப்படின்னா இப்போ என்ன உங்ககிட்ட இப்படி இருக்கான் அப்படின்னு. கட்டாயம் குழந்தைகிட்ட என்ன பண்ணும், ஆளுமை மாறும் தானே இல்லை. பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஒடிப்பஸ் எலக்டஸ்ன்னு படித்தோம். ஒடிப்பஸ் அண்ட் எலக்டஸ், மேல் சைல்டு அட்ராக்ட் வித் மதர், ஃபீமேல் சைல்டு அட்ராக்ட் வித் ஃபாதர். இதுவே அடலசன்ஸ் ஆன பிறகு அதே கேட்டகரி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அடுத்து எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது தான் அடுத்த ஆளுமையின் பண்பாக நம்ம பார்க்குறோம்.